வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். மதிப்பு கூட்டப்படும் வேளாண் உற்பத்தி பொருட்களால் விவசாயிகளின் வருவாய் உயரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ரயில்வே துறை மிகப்பெரிய ஏற்றுமதி மையமாக உருவெடுத்து வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கரூர் துயரம் போன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முசுகுந்தா ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்க அரசு ஆய்வு செய்து வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட இருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுவதால் விவசாயிகளின் வருவாய் உயரும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் கோபால் மேதகல் கிராமத்தில் விவசாயிகளுக்கான பயிற்சி மற்றும் பொதுநல மையத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் விவசாயிகளின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று குறிப்பிட்டார். அண்மை சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் டிராக்டர் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் உபகரணங்களின் வரி 5% குறைக்கப்பட்டதுடன் சிலவற்றின் வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். பிரதமரின் தன்தானிய வேளாண் பெருக்க திட்டம் விவசாயிகள் தரமான விதைகளை கொள்முதல் செய்ய வழிகோலுவதோடு அதிநவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நீர் பாதுகாப்பு, சொட்டு நீர் பாசனம், மேம்பட்ட பாசன திட்டங்கள் போன்றவற்றிற்கு வகை செய்வதாக எடுத்துரைத்தார். நம் நாட்டின் ரயில்வே துறை மிகப்பெரிய ஏற்றுமதி மையமாக உருவெடுத்து வருகிறது என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 16வது சர்வதேச ரயில்வே கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான ஆட்சியின் கீழ் ரயில்வே துறையை நவீனமயமாக்க உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ரயில்வே துறையை நவீனமயமாக்க 2,56,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் முதலீடு செய்யப்படுவதாகவும் கூறினார். நம் நாட்டில் அண்மையில் தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டிகள் ஆப்பிரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். நாட்டில் 35,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டதாகவும் 46,000 கிலோமீட்டர் நீள ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த 3 நாள் கண்காட்சியில் ரயில்வேயின் அம்ரித் பாரத், தேஜஸ், வந்தே பாரத், நமோ பாரத் மெட்ரோ ரயில்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நம் நாட்டின் உற்பத்தி திறனை உலகத்திற்கு பறைசாற்றும் தளமாக இது திகழும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகாரில் பிஜேபி கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார். பீகாரில் 243 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6, 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் இந்த கலந்துரையாடல் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் இளையோர் மனங்களில் பெரிய கனவிற்கான உத்வேகத்தை ஊட்டிய தொலைநோக்கு பார்வையாளரை நினைவு கூறுவோம் என கூறியுள்ளார். அப்துல் கலாமின் கனவான வலிமையான வல்லரசு இந்தியாவை உருவாக்க உறுதியேற்போம் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். கரூர் துயரம் போன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்த முதலமைச்சர் இதுபோன்ற துயர சம்பவம் இனி நடைபெறா வண்ணம் அனைத்து அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் உறுதியேற்க வேண்டும் என்றார். உச்சநீதிமன்றம் நியமித்துள்ள விசாரணை குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த IPS அதிகாரிகள் இடம்பெறாதது குறித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையிடும் எனவும் முதலமைச்சர் கூறினார். கரூர் சம்பவத்தில் தவேகா தலைவர் குறிப்பிட்ட நேரத்திற்கு நிகழ்ச்சிக்கு வராமல் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததாகவும் கூட்டத்தினருக்கு குடிநீர், உணவு உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளையும் செய்யவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கூட்டத்திற்கு 10,000 பேர் வருவார்கள் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறிய போதும் அதற்கும் மேலானவர்கள் வரக்கூடும் என்று அரசு எதிர்பார்த்து மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் 600க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டதாகவும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். கரூர் சம்பவத்தை தமிழ்நாடு சட்டப்படி விரைந்து கையாண்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி கரூரில் அரசு தரப்பில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படவில்லை எனவும் சம்பவம் நடந்த இடத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஏவாவேலு இதே இடத்தில் அஇஅதிமுக பிரச்சார கூட்டம் நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து கரூர் பிரச்சனை குறித்து திரு எடப்பாடி கே. பழனிசாமி பேச முற்பட்ட போது அவைத் தலைவர் அனுமதி மறுக்கவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர்.
கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் ஏனைய மாவட்டங்களிலிருந்து கூடுதல் மருத்துவர்கள் கரூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு 39 உடல்களுக்கு 25 மருத்துவர்களை கொண்டு 14 மணி நேரம் உடல் கூராய்வு நடத்தப்பட்டதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் முசுகுந்தா ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்க அரசு ஆய்வு செய்து வருவதாகவும் நிதி நிலைமைக்கு ஏற்ப முன்னுரிமை அளித்து நிறைவேற்றப்படும் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் சம்பளங்கள் வழங்கல் திருத்த முன்வடிவு, தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான திருத்த மசோதா, 2025-26 நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்கள் திருத்த மசோதா ஆகியவை இன்று தாக்கல் செய்யப்பட்டன. கோபிச்செட்டிப்பாளையத்தில் புறவழிச்சாலை அமைக்க சாத்தியக்கூறுகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மதுரையில் புதிய சுற்றுலா மாளிகை கட்டப்பட்டு வருவதாகவும் கூறினார். நாமக்கல்லில் சித்த மருத்துவ கல்லூரி விரைவில் திறக்கப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனை என்பது ஏற்கனவே அமையப்பட்டிருக்கிறது. இந்த வட்டார மருத்துவமனை என்பது இப்போது ஒரு சித்த மருத்துவ கல்லூரி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு அனைத்து பணியாளர்களும் கூட நியமன பணிகள் இந்த வாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சித்த மருத்துவ கல்லூரியை விரைவில் திறக்கவிருக்கிறார். எனவே அந்த கட்டிடம் என்பது மருத்துவத்துறையின் பயன்பாட்டிற்காக சிறப்பாக வரவிருக்கிறது. சென்னையில் தொடர் மழை பெய்து வருவதால் பாதுகாப்பு காரணமாக புழல் ஏரியிலிருந்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு 200 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று பிற்பகல் 700 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட இருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், களியக்காவிளை, குளித்துறை, மார்த்தாண்டம், பூதப்பாண்டி, குலசேகரம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக குமரி மாவட்டத்தில் வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக வெப்பம் குறைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. திருப்பரப்பருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். காஞ்சிபுரம் மாவட்டம் ராணிப்பேட்டை அணைக்கட்டிலிருந்து பாலாற்றில் 8000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். ராணிப்பேட்டை அணைக்கட்டிலிருந்து பாலாற்றில் 8000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாறு எல்லையான பெரும்பாக்கம் பாலாற்றில் 6000 கனஅடி நீர் இரு கரைகளையும் தொட்டு ஆர்ப்பரித்து செல்கிறது. பாலாறு, செய்யாறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் இந்திய பகுதியிலிருந்து விலகக்கூடும் என்றும் வடகிழக்கு பருவமழை தமிழகம், கேரளம், கர்நாடகம், ஆந்திரப்பிரதேச பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழையும், கடலூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் அயர்லாந்தின் நாட் யூஎன்னை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதிப்பு கூட்டப்படும் வேளாண் உற்பத்தி பொருட்களால் விவசாயிகளின் வருவாய் உயரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.
ரயில்வே துறை மிகப்பெரிய ஏற்றுமதி மையமாக உருவெடுத்து வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கரூர் துயரம் போன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முசுகுந்தா ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்க அரசு ஆய்வு செய்து வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட இருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.